Hello all, welcome to our channel RK's Teaching. நம்மளோட previous வீடியோவில் PGBP introduction பார்த்துருந்தோம். ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேபி இங்கே கார்ட் போடுறேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டுடே நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து PGBPயில் Admissible Deductions செக்ஷன் 30-37. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அஞ்சு செக்ஷன்ஸ் தான் கிளியராக பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸ்பெண்டிச்சர் relates to rent, rates, taxes, repairs and insurance of building section 30. So section 30 la நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா expenditure which is related to rent, rates, taxes, repairs and insurance of buildingக்காக இந்த expenses பண்ணிருந்தோம் அப்படின்னா என்னதெல்லாம் வந்து நம்ம வந்து டிடக்ஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்னா இங்க ரெண்டா வச்சுக்கிறோம். ஒன்னு ஓனர் பண்ணியிருந்தா எப்படி அண்ட் டெனன்ட் பண்ணியிருந்தா எப்படி. அண்ட் ஓனர்னா ஃபார் ஷியோர் வந்து அவரோட பில்டிங்க்கே அவரே ரெண்ட் பே பண்ணிக்க போறது இல்லை, அதனால ரெண்ட் நாட் அலவுட். அண்ட் டெனன்ட் பே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இட் இஸ் அலவுட். அண்ட் ரேட்ஸ் அண்ட் டாக்ஸஸ், இன்சூரன்ஸ், ரிப்பேர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம்னா போத் ஓனரா இருந்தாலும் சரி டெனண்டா இருந்தாலும் சரி இட் இஸ் அலவுட். ஓகே, and for this section, for the purpose of section 30, repairs in the nature of capital expenditure is disallowed. ஒருவேளை நீங்க பண்ண எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டிஸ்அலவுட், பட் இட் கேன் பி ஆடட் டு தி காஸ்ட் ஆஃப் தி அசெட் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் டெப்ரிசியேஷன். ஆனா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட் கூட வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். என்ன பர்பஸ்க்காகனா ஃபார் கிளைமிங் டெப்ரிசியேஷன். ஓகே, அண்ட் இஃப் தி அசெட் partly used in business and partly used for other purpose அப்படின்னா deduction will be allowed on proportionate basis. பிசினஸ்க்காக நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதை ப்ரொபோர்ஷனேட் பேசிஸ்ல நீங்க டிடக்ஷன் எடுத்துக்க முடியும். அண்ட் வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணாலும் எடுத்துக்க முடியாது. ஓகே, திஸ் இஸ் வாட் த செக்ஷன் 30 ஸ்பீக்ஸ் அபவுட். ஓகே, எக்ஸ்பெண்டிச்சர் ரிலேட்ஸ் டு ரெண்ட், ரேட்ஸ், டாக்ஸஸ், ரிப்பேர்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஆஃப் அ பில்டிங். இப்போ அதே தான் பார்க்க போறது என்ன அப்படின்னா இட்ஸ் ரிலேட்ஸ் டு பிளான்ட் அண்ட் மிஷினரி அண்ட் ஃபர்னிச்சர் செக்ஷன் 31. ஸோ இங்கேயும் அதே தான். இன்கேஸ் ஓனர் வந்து ரெண்ட் பே பண்ண போறது இல்லை, அதனால அந்த எக்ஸ்பென்ஸ் நாட் அலவுட். அண்ட் டெனண்ட் வந்து ரெண்ட் பே பண்ணியிருந்துருக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ இட் இஸ் அலவுட். அண்ட் ரேட்ஸ், இன்சூரன்ஸ், ரெவன்யூ, ரிப்பேர்ஸ் இட் இஸ் அலவுட் in the hands of both owner and tenant. And one more important point, if there is no change in performance of the machinery on account of replacement of any parts and the object of the expenditure was not bringing into existence of a new asset or to obtain new advantage, then the said expenditure qualified as current repairs, that is revenue repairs under section 31. நீங்க ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க, இல்ல ஒரு மெஷினரியில வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க, அது பண்றது மூலமா ஒரு புது அசெட் அப்படிங்கிறது உருவாகல, இல்ல ஒரு நியூ அட்வான்டேஜ் ஆஃப் தி செட் எக்ஸ்பென்டிச்சர் வந்து உருவாகல அப்படின்னா அது என்ன ரிப்பேர்ஸ்ன்னு சொல்லுவோம்னா கரண்ட் ரிப்பேர்ஸ்ன்னு சொல்லுவோம், இல்ல ரெவன்யூ ரிப்பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். ரெவன்யூ ரிப்பேர்ஸ் அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக்ஷன் 31 கீழே டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இப்போ நம்ம ரெண்டு பார்த்து முடிச்சிருக்கோம், செக்ஷன் 30 அண்ட் செக்ஷன் 31 பார்த்து முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் depreciation section 32. Under PGBP depreciation is one of the important part. இது இல்லாம சம்ஸே இருக்காது. So depreciation is very very important. Okay, so for claiming depreciation certain conditions எல்லாம் fulfill பண்ணணும். அது என்ன அப்படின்னா the assessee should be the owner of the asset, either legal or beneficial owner. லீகல் ஓனர்னா அவரோட நேம்லயே வந்து அந்த அசெட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்குது, அவர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா லீகல் ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். பெனிஃபிஷியல் ஓனர்னா இன்கேஸ் பெயில் ஆர் பெய்லி அந்த கான்செப்ட்ல பெய்லி கையில இருந்தா கூட அந்த அசெட்டுக்கு வந்துட்டு அவர் என்னவா எடுத்துக்க முடியும்னா டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும். சரியா, the assessee should be the owner of the asset. Second, the asset must be used for the purpose of his business, either active or passive. இந்த அசெட்டை வந்து கண்டிப்பா அவர் என்ன பண்ணிருக்கணும்னா அவரோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கணும். அது எய்தர் ஆக்டிவா இருக்கலாம் இல்ல பாசிவா இருக்கலாம். ஆக்டிவ் பாசிவ்னா என்ன அர்த்தம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அசெட் வாங்குனீங்க, இன்ஸ்டால் பண்றீங்க, இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா ஒர்க் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதுதான் தட் இஸ் கால்ட் அஸ் ஆக்டிவ் யூஸ். ஓகே, பட் நீங்க ஒரு அசெட் பர்ச்சேஸ் பண்ணீங்க, இன்ஸ்டால் பண்ணீங்க, இன்னும் வந்து நீங்க உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணல, பட் நீங்க வந்து அந்த பிசினஸ்க்காக தான் அந்த அசெட் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க. ஈவன் தோ இட் இஸ் நாட் யூஸ்ட் அப்படின்னா கூட வந்துட்டு அது என்ன யூஸ்ன்னு சொல்லுவோம்னா பாசிவ் யூஸ்ன்னு சொல்லுவோம். இன் திஸ் கேஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும்.
the asset should fall within the eligible classification of assets. நம்ம வந்து இந்த black of assets concepts கீழ வந்துட்டு the eligible classification of assets வச்சுக்கோம். For example, building, plant and machinery, and intangible assets like good, I mean trademarks, patent rights. So இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த கிளாசிஃபிகேஷனுக்குள்ள இது வந்து ஃபாலோ ஆகணும். Then in written down value method, at least one asset should be in the black. In the black of asset conceptல நீங்க வந்து depreciation claim பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த black of assetல அட்லீஸ்ட் ஒரு அசெட்டாவது இருக்கணும். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த ரிட்டன் டவுன் வேல்யூக்கு வந்து சம் வேல்யூ இருக்கணும். இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா depreciation claim பண்ணிக்க முடியும். ஓகே, then other important points, land goodwill is not depreciable asset. We are not going to claim depreciation for land or goodwill. நம்ம அது பண்ணவே மாட்டோம். ஓகே, then depreciation claim is mandatory, not an option. இது ஆப்ஷனல் கிடையாது, கண்டிப்பா claim பண்ணி தான் ஆகணும் every SC. The registration of ownership is not compulsory to claim depreciation. நீங்க உங்களோட அசெட்டை உங்களோட பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி கிடையாது. ஈவன் தோ ஒரு பொசிஷன் வந்து உங்க கையில இருக்கு, நீங்க அந்த அசெட்டை யூஸ் பண்ணி அந்த அசெட்டை பிசினஸ்க்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா you can very well go and claim depreciation. Okay, then except for power generating unit, depreciation allowed on the basis of written down value method. பவர் ஜென்ரேட்டிங் யூனிட் மட்டும் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்ன இருக்குன்னா, எய்தர் அவங்க ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்ல எஸ்எல்எம் மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுல ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் அவங்க தவிர மற்றவங்க எல்லாருமே என்ன மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் தான் ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன சிஸ்டம் ஆஃப் இது ஃபாலோ பண்ணும் அப்படின்னா பிளாக் ஆஃப் அசெட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஓகே, நாட் இண்டிவிஜுவல் அசெட்ஸ். Then no depreciation for asset purchased by way of cash exceeding rupees 10,000. For example, நீங்க ஒரு asset purchase பண்ணிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பேமெண்ட் வந்து எப்படி பண்ணிருக்கீங்கன்னா கேஷ்ல பே பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேமெண்ட் பண்ணது வந்து 10,000 மேல போயிடுச்சு அப்படின்னா அந்த வாங்கின அசெட்டுக்கு நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. ஓகே, இன் திஸ் கேஸ் நீங்க வந்து செக் மூலமாவோ இல்லை வேற ஏதாவது டிரான்சாக்ஷன், எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் மூலமாவோ பண்ணிருக்கணும். ஓகே, அண்ட் டெப்ரிசியேஷன் டைப்ஸ் இது எப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னா நார்மல் டெப்ரிசியேஷனா இருக்கலாம், ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் இருக்கலாம். ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா under the income tax act, if asset is put to use less than 180 days in the year of purchase, நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெடியூஸ்டு டெப்ரிசியேஷன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் மிஷினரிக்கு வந்து ஜென்ரல் ரேட் எவ்வளோனா 15%. நீங்க put to use less than 180 days இருந்துச்சுன்னா நீங்க 15% எடுக்க முடியாது. எவ்வளவுதான் எடுக்க முடியும்னா 7.5% தான் எடுக்க முடியும். அதுவும் இந்த இயர் ஆஃப் பர்ச்சேஸ் மட்டும். ஓகே, இது ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இயர் ஆஃப் பர்ச்சேஸ் மட்டும் தான் அந்த put to use less than 180 days, more than 180 days அப்படிங்கிற கான்செப்ட்லாம் வந்து அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்ல அதெல்லாம் அப்ளை ஆகாது. ஓகே, then additional depreciation for manufacturing concerns. The additional depreciation யார் எடுத்துக்கலாம்னா ஒரு manufacturing concerns எடுத்துக்கலாம். These are the types of depreciation under Income Tax Act. Okay, then what is black of assets? Black of assets means group of assets belong to same class of assets. Black of asset அப்படிங்கிறது என்னன்னா ஒரு குரூப் ஆஃப் அசெட், அது வந்து எதுக்கு கீழே தான் வந்து வருது அப்படின்னா சேம் கிளாஸ் ஆஃப் அசெட்ஸ் கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் கீழே ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங். தென் பிளான்ட் அண்ட் மிஷினரி கீழே ஜெனரல் பிளான்ட் அண்ட் மிஷினரி, மோட்டர் கார், ஷிப், ஏர்கிராஃப்ட், கம்ப்யூட்டர், இந்த மாதிரி. தென் வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் கீழே trademarks, commercial rights, patents. So இந்த மாதிரி சேம் கிளாஸ் ஆஃப் அசெட்ஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா அது குரூப் ஆஃப் பிளாக் ஆஃப் அசெட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அது மட்டும் இல்லாம குரூப் ஆஃப் அசெட் ஆன் விச் சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் shall charged under written down value method. ஸோ அந்த குரூப் ஆஃப் அசெட்ஸ் கீழே அந்த அசெட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே சேம் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பிளாக் ஆஃப் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இங்க அசெட்ஸை ரெண்டா பிரிக்கிறோம். என்ன அப்படின்னா tangible assets and intangible assets. Tangible assets la building, furniture, plant and machinery, and intangible assets la know-how, patents, copyrights, trademarks, licenses, franchise or other business or commercial rights of similar nature in respect of which same percentage of depreciation is prescribed. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம், டேஞ்சிபிள் அசெட்ஸ் அண்ட் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ். டேஞ்சிபிள் கீழே என்னெல்லாம் வரும் அண்ட் இன்டான்ஜிபிள் கீழே என்னெல்லாம் வரும்னு பார்த்துருக்கோம். ஓகே,
Then written down value method. written down value எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது, எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா, உங்களோட ப்ரீவியஸ் இயர் பிகினிங்ல வந்து என்ன ஓப்பனிங் ரிட்டன் டவுன் வேல்யூ இருக்கோ அதை எடுத்துக்கணும். ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் டெப்ரிஷியேஷன், ஓப்பனிங் ரிட்டன் டவுன் வேல்யூ 1/4/2019 என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். அது கூட அடிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணும். பர்ச்சேஸ், நீங்க அந்த வருஷத்துல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை ஆட் பண்ணும். அண்ட் இன்கேஸ் சேல் பண்ணிருக்கீங்க இல்ல அமௌண்ட் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க, சேல் பண்ணும்போது அசட்டை வந்து டெமாலிஷ் பண்ணி இல்ல டெஸ்ட்ராய் பண்ணி இல்ல டிஸ்கார்ட் பண்ணி அது மூலமா ஒரு அமௌண்ட் ரியலைஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை லெஸ் பண்ணணும். அண்ட் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன் வந்து கால்குலேட் பண்ணி அதை லெஸ் பண்ணணும். லெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா க்ளோசிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூஸ் ஆன் 31/3/2020 கிடைக்கும். நீங்க டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றதுக்கு அப்போ என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது? ஓப்பனிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ இருக்கணும், பர்ச்சேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணணும், சேல் ஏதாவது இருந்துச்சுன்னா லெஸ் பண்ணணும், அசெட் வந்து டெமாலிஷ் டெஸ்ட்ராய் டிஸ்கார்ட் பண்ணி அது மூலமா அமௌண்ட் ரியலைஸ் பண்ணியிருந்தா அதையும் லெஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அமௌண்ட்ல நீங்க கரண்ட் இயர் டெப்ரிசியேஷன் அலோவ் பண்ணுவீங்க. அதை கழிச்சாச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா க்ளோசிங் ரிட்டர்ன் வேல்யூ கிடைக்கும். ஓகே, தென் இந்த பிளாக் ஆஃப் அசெட்டுக்கு வந்து டேபிள் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு அசெட்ஸ்க்கும் வந்து என்ன ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. பில்டிங்ஸ், இந்த பில்டிங்ஸை வந்து என்னவா பிரிச்சுக்கிறாங்கன்னா 3 டைப்ஸா பிரிச்சுக்கிறாங்க. ரெசிடென்ஷியல் பர்பஸ் அப்படின்னா 5%, கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னா 10%, அண்ட் பியூர்லி டெம்பரரி எரெக்ஷன்ஸ், தட் இஸ் உடன் ஸ்ட்ரக்சர் எக்ஸெட்ரா அந்த மாதிரி அப்படின்னா 40%. தென் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ், ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னா 10%. ஓகே, ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ்ல ஒரே ஒரு டைப் தான், ஃபர்னிச்சர் ஃபிட்டிங் இன்க்ளூடிங் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் 10%. அண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரி, motor cars other than used in the business of running them on hire. ஒரு மோட்டார் கார் வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரியா கருதப்படும். அண்ட் ஆல்சோ நீங்க அந்த மோட்டார் காரை வந்து வாடகைக்கு விடல, ரன்னிங் தம் ஆன் ஹையர் அப்படி இல்லை அப்படின்னா அந்த மோட்டார் காருக்கு வந்து 15%. மோட்டார் பஸ்ஸஸ், லாரிஸ், டாக்ஸிஸ் யூஸ்ட் இன் தி பிசினஸ் ஆஃப் ரன்னிங் தம் ஆன் ஹையர். ஒரு மோட்டார் பஸ்ல லாரி டாக்ஸி இதை வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ணி, அந்த பிசினஸ் என்னன்னா அதை வாடகைக்கு விட்டு அது மூலமா இன்கம் ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டெப்ரிசியேஷன் 30%. நீங்க வாடகைக்கு விடலன்னா 15%, வாடகைக்கு விட்டீங்க அப்படின்னா 30%. ஓகே, கம்ப்யூட்டர் லேப்டாப் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் எவ்வளவு பர்சன்டேஜ்னா 40%. தென் ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட் அப்படின்னா 40%. புக்ஸ் 40%, ஏரோப்ளேன்ஸ் 40%, ஷிப் 20%, and other plant and machinery, that is general rate 15%. okay, இதுதான் வந்து various type of asset and அதுக்குண்டான rates of depreciation which we need to follow. okay, then ஒரு asset-ஓட actual cost வந்து எப்படி calculate பண்றது அப்படின்னு பார்த்தா, purchase price அதுல வந்து add பண்ணும் all expenses whether it is direct or indirect expenses to bringing into existence. அந்த asset-ஐ வந்து existence கொண்டு வரதுக்கு நீங்க எந்த மாதிரியான expense எல்லாம் பண்ணிருக்கீங்களோ அதை add பண்ணும். sorry. Then interest on loan until it is put to use. Put to use பண்றது வரைக்கும் நீங்க ஏதாவது லோன் வாங்கி அதுல இன்ட்ரெஸ்ட் பே பண்ணீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்டையும் ஆட் பேக் பண்ணிக்கலாம். Then trial and expenses, free commencement expenses, loss on exchange rates. So இந்த மாதிரியான expenses and losses எல்லாத்தையும் purchase price கூட ஆட் பண்ணிட்டு அதுல amount of subsidy or grant வந்து நீங்க ரிசீவ் பண்ணீங்கன்னா லெஸ் பண்ணும். அண்ட் ஆல்சோ சென்வார்ட் கிரெடிட் ஏதாவது அவைல் பண்ணியிருந்தீங்க இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டியூட்டி ஆஃப் எக்ஸைஸ் கஸ்டம்ஸ்னா அப்படின்னா அதையும் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணும். லெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா அந்த அசட்டோட ஆக்சுவல் காஸ்ட் கிடைக்கும். ஓகே, தென் இங்க under the Income Tax Act கீழ if asset purchased during the previous year and put to use less than 180 days அப்படின்னா உங்களோட நார்மல் டெப்ரிசியேஷன் 50% of depreciation தான் வந்து நீங்க ரெடியூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணிக்க முடியும். and in case more than 180 days or more அப்படின்னா full depreciation நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். and in the less than 180 days and more than 180 days அப்படிங்கிற கான்செப்ட் வந்து only for the year of purchase தான், subsequent yearல வந்து full depreciation is allowed. okay, and on sale of entire block or part of the block, நீங்க வந்துட்டு ஒரு 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 பிளாக் ஆஃப் அசெட்ஸ் வந்து சேல் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா என்டையர் பிளாக், அந்த பிளாக் ஃபுல்லாமே சேல் பண்றீங்க. அந்த பிளாக் சேல் பண்ற சமயத்துல சேல் வேல்யூ கிரேட்டர் தென் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பிளஸ் அடிஷன்ஸ் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். அண்ட் சேல் வேல்யூ லெஸ் தென் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ பிளஸ் அடிஷன்ஸ் அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். நீங்க ஆல்வேஸ் இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் டெப்ரிஷியபிள் அசெட் அதை சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்வேஸ் கிடைக்கக்கூடிய
கேபிட்டல் கெயினா இருந்தாலும் சரி கேபிட்டல் லாஸா இருந்தாலும் சரி அது ஆல்வேஸ் என்னதா தான் இருக்கணும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அப்படின்னு தான் கருதணும். ஓகே, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் இன்கேஸ் நீங்க வந்து ஒரு பிளாக்ல ஒரு பார்ட் தான் சேல் பண்றீங்க அப்படின்னா சேல் வேல்யூ கிரேட்டர் தென் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். சேல் வேல்யூ லெஸ் தென் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னா அதை நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா டெப்ரிசியேஷனா எடுத்துக்கலாம். அண்ட் இங்க இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே revaluation of asset does not have impact under the income tax act. Depreciation allowed only on the actual cost of the asset, not on the revalued figure. So இங்க depreciation இன்கம் டேக்ஸ் ஆக்ட் கீழே இந்த ரீவேல்யூஷன் ஆஃப் அசெட் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாதிரியான இம்பாக்டும் கிடையாது. உங்களுக்கு ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட் என்னவோ அதுல மட்டும்தான் நீங்க டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியும். எதுல எடுக்க முடியாது அப்படின்னா ரீவேல்யூடு காஸ்ட்ல எடுக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ 3 செக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். செக்ஷன் 30, 31, 32 பார்த்து முடிச்சிட்டோம். அண்ட் நாலாவது அடிஷனல் டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட் அண்ட் மிஷினரி செக்ஷன் 32 class 1 2A. Conditions for claiming additional depreciation. The assessee should engage in the business of manufacture or production of any article or thing, or in the business of generation and distribution or transmission of power. So in the business la வந்து assessee வந்து engage ஆயிருக்கணும். என்ன business? Manufacture or production of any article or thing, or business of generation and distribution or transmission of power. In the business la வந்து engage ஆயிருக்கணும். And also the assessee should acquire and install new plant and machinery other than ship or aircraft. அது வந்து ஒரு நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஷிப்பாவோ ஏர்கிராஃப்டாவோ இருக்கக்கூடாது. அப்படின்னா அவர் வந்து he is eligible for additional depreciation at the rate of 20%. இங்கேயுமே வந்து இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷனுக்குமே வந்துட்டு நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா வெதர் அசெட் இஸ் புட் டு யூஸ் less than 180 days இல்ல more than 180 days பார்க்கணும். less than 180 days அப்படின்னா half the percent and more than 180 days அப்படின்னா full. And additional depreciation is not allowed in the following cases. எந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிடையாது அப்படின்னா ஃபார் அசெட்ஸ் லைக் பில்டிங், ஃபர்னிச்சர், ஷிப், ஏர்கிராஃப்ட் இதுக்கெல்லாம் கிடையாது. அண்ட் செகண்ட் ஹேண்ட் மிஷினரி இதுக்கு கிடையாது. அண்ட் ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் ஆர் ரோட் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ். Then plant and machinery used in the office premises or any residential premises. Plant and machinery where whole of the cost is allowed as deduction in 1 year. ஸோ இந்த மாதிரி கேசஸ்லாம் நீங்க என்ன கிளைம் பண்ண முடியாது அப்படின்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ண முடியாது. Then note, additional depreciation is allowed every year on the new investment made for plant and machinery. நீங்க additional depreciation ஒரே ஒரு தடவை தான் கிளைம் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்க எப்பெல்லாம் வந்து நியூ பிளான்ட் அண்ட் மிஷினரி, நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட் அண்ட் மிஷினரியில பண்றீங்களோ அப்பெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அடிஷனல் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் பிசினஸ் ஆஃப் பிரிண்டிங் அண்ட் பப்ளிஷிங் அமௌண்ட் டு மேனுஃபேக்சர். நீங்க வந்து ஒரு பிரிண்டிங் பிசினஸ் பண்றீங்க, பிரிண்ட் பண்ணி பப்ளிஷ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ ட்ரீட்டட் அஸ் மேனுஃபேக்சர். அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி ஆர்டிகல் ஆர் திங், தென் அதனால therefore eligible for additional depreciation. இது மேனுஃபேக்சர் அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து அடிஷனல் டெப்ரிசியேஷன் எடுத்துக்க முடியும். And this additional depreciation is over and above normal depreciation. Normal depreciation நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஜெனரல் ரேட் 15%. அந்த 15% எடுத்தது போக இந்த அடிஷனல் டெப்ரிசியேஷனும் நீங்க எடுத்துக்கலாம். ஓகே. Then special rate of additional depreciation 35%. இந்த ஸ்பெஷல் ரேட் ஆஃப் அடிஷனல் டெப்ரிசியேஷன் வந்து நீங்க கிளைம் பண்ணணும்னா என்ன கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா the assessee should set up an undertaking in the notified backward areas in the state of Andhra Pradesh, Bihar, Telangana, West Bengal for the manufacture or production of any article or thing on or after 1/4/2015. இங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்ல 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்? அந்த அசஸி வந்து நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியால பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அந்த நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியா என்னன்னா ஆந்திர பிரதேஷ், பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். எதுக்காகன்னா ஃபார் மேனுஃபேக்சர் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் எனி ஆர்டிகல் ஆர் திங். அது மட்டும் இல்லாம எப்போ ஆரம்பிச்சிருக்கோம்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1/4/2015. ஓகே. Then the assessee should acquire eligible plant and machinery during the period 1/4/2015 to 31/3/2020. இந்த பீரியட்ல அவர் வந்து அசெட் ஒரு பிளான்ட் எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி
இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படின்னா அவர் என்ன பண்ணிக்கலாம்னா the special rate of additional depreciation 35% வந்து அவர் எடுத்துக்கலாம். ஓகே, தென் 4 செக்ஷன் பார்த்து முடிச்சிட்டோம். செக்ஷன் 30, 31, 32, 32 கிளாஸ் 1 2A பார்த்து முடிச்சிட்டோம். தென் நான் 5வது பார்க்க போகிறது இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் செக்ஷன் 32AD. ஓகே, கண்டிஷன்ஸ். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் வந்து ஒரு அசஸி வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடிஷ்னல் டெப்ரிசியேஷன் ஸ்பெஷல் ரேட் ஆஃப் அடிஷ்னல் டெப்ரிசியேஷனுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோமோ சேம் அதே தான் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, அசஸி வந்து பிஸ்னஸ் அண்டர்டேக்கிங் வந்து நோட்டிஃபைட் பேக்வர்ட் ஏரியாவில் வச்சுக்கணும். ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பீகார், வெஸ்ட் பெங்காலில் மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷனுக்காக வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணியிருக்கணும். அந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். பிஸ்னஸ் வந்து 1/4/2015 அன்னைக்கு இல்லை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். அசஸி வந்து இந்த எலிஜிபிள் பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கியிருக்கணும். 1/4/2015 31/3/2020 வாங்கி இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இவர் இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அண்டர் செக்ஷன் 32AD படி 15% ஆஃப் ஆக்சுவல் காஸ்ட் எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த அசட்டை வாங்கி அவர் வெறுமனே வந்து சீக்கிரமே வந்து வாங்கிட்டு அவர் இஷ்டத்துக்கு விற்க முடியாது. 5 இயர்ஸ் வந்து வாங்கின இன்ஸ்டால் பண்ண நாள்ல வந்து யூஸ் பண்ணும். அதுதான் லாக்-இன் பீரியட். 5 இயர்ஸ் வந்து டேட் ஆஃப் இன்ஸ்டலேஷன். தென் ineligible assets இந்த செக்ஷன் 32ADக்கு வந்துட்டு எதுக்கெல்லாம் வந்து அப்ளை ஆகாது அப்படின்னா, செகண்ட் ஹேண்ட் மிஷினரி, ஷிப் ஆர் ஏர்கிராஃப்ட் ஆர் எனி வெஹிக்கிள், பிளான்ட் அண்ட் மிஷினரி which before installation by the assessee was either used within or outside India by any other person. வேற யாரோ ஒரு பர்சன் வந்துட்டு அசஸி நம்மளோட அசஸி வந்து அவரோட பிளான்ட்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்தியாக்குள்ளேயோ இல்லை அவுட் சைட் இந்தியாலயோ அந்த அசட்டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது ineligible. Office appliances including computer software அது ineligible, excluding those used in production system. That means production systemல யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அது தவிர வந்துட்டு ஆஃபீஸ் அப்ளையன்சஸ் இன்க்ளூடிங் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வந்து நீங்க அதை வந்து ஜென்ரலா பார்க்கும்போது அது ineligible. Then plant and machinery, the whole of which allowed us deduction in computing PGBP. ஒரு plant and machineryக்கு நீங்க வந்து whole cost வந்து ஒரே வருஷத்துல வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டிடக்ஷனை கிளைம் பண்ணிக்கலாம். 100% டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டீங்க PGBP கம்ப்யூட் பண்ணும்போது அப்படின்னா that is also ineligible asset for claiming the deduction under section 32AD. Okay, sorry. Then important notes. The investment allowance under section investment allowance at the rate of 15% under this section is in addition to the normal and additional depreciation. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் normal depreciation and additional depreciation and special rate of additional depreciation பார்த்தோம். அது எடுத்தது போக இதுவும் தனியா எடுத்துக்க முடியும். Okay, over and above. And investment allowance shall not be reduced from the written down value of the black office. Very, very, very important point. என்ன அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த நார்மல் டெப்ரிசியேஷன், அடிஷனல் டெப்ரிசியேஷன் என்ன அப்படின்னா என்ன பண்ணணும்னா உங்களோட ஓப்பனிங் ரிட்டன் டவுன் வேல்யூ இல்லைன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் த அசெட்ல நீங்க லெஸ் பண்ணி மீதி வந்து எனக்கு இவ்வளவுதான்ப்பா க்ளோசிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னு காமிச்சிக்கலாம். பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் அட் ரேட் ஆஃப் 15% கிளைம் பண்றதை நீங்க உங்களோட ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் தி அசெட்லயோ இல்ல ஓப்பனிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூலயோ கழிச்சிட்டு மீதி எனக்கு இவ்வளோ க்ளோசிங் ரிட்டர்ன் டவுன் வேல்யூ அப்படின்னு காட்ட முடியாது. ஓகே, and to claim this allowance there is no condition that plant and machinery should be actually put to use. In the இன்வெஸ்ட்மெண்ட் அலவன்ஸ் செக்ஷன் 32AD கிளைம் பண்றதுக்கு அந்த அசெட்டை வந்து நீங்க புட்டு யூஸ் ஆக்சுவலா புட்டு யூஸ் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டால் பண்ணி இருந்தாலே ஓகே தான், நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கீங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. ஓகே, the concept of put to use less than or more than 180 days are not applicable. இந்த செக்ஷன் 32ADக்கு வந்து இந்த கண்டிஷன் வந்து அப்ளிகபிள் கிடையாது. அண்ட் நீங்க லாக் இன் பீரியட் 5 இயர்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த லாக் இன் பீரியட் 5 இயர்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்றீங்கன்னா அசெட்டை வந்து சேல் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. அது வந்து என்ன கேஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அமால்கமேஷன், டீமர்ஜர், ரீஆர்கனைசேஷன் ஆஃப் பிசினஸ் இல்லாம வேறு சும்மா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சேல் பண்றீங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க டிடக்ஷனா நீங்க என்ன கிளைம் பண்ணீங்களோ அது வந்து இட்ஸ் டீம் டு பி இன்கம் அண்ட் சார்ஜபிள் அண்டர் தி ஹெட் PGBP. அதை வந்து டீம்டு இன்கம் ஆக்காது PGBPக்கு எல்லாம் அகைன் வந்து என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா டாக்ஸ் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்க லாக் இன் பீரியட் 5 இயர்ஸ் இன்ஸ்டால் பண்ண டேட்ல இருந்து நீங்க கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிருக்கணும், உங்களோட பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, அண்ட் ஒன் ஆஃப் த ஜென்ரல் டாபிக் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தது எல்லாமே வந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட்ல வந்து டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்றது பத்தி பார்த்துட்டு இருந்தோம்.
அண்ட் நாங்க முன்னாடி என்ன சொன்னோம் அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் அந்த பவர் ஜென்ரேட்டிங் யூனிட்னா அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குன்னா எய்தர் தே கேன் சூஸ் ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஆர் ஸ்ட்ரைட் லைன் மெத்தட். ஓகே, ஸோ இங்க என்னன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த டெப்ரிசியேஷன் கேஸ் ஆஃப் பவர் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் பவர் இருந்துச்சுன்னா அவங்க எதுவும் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடும் சூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷனல் ஒன்லி, அவங்க பண்ணா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அசெட் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. வேற ரிட்டன் டவுன் வேல்யூ மெத்தட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஆஃப் அசெட் கான்செப்ட் யூஸ் பண்ணோம். பட் இங்க வந்து இண்டிவிஜுவல் அசெட் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்ட்ரைட் லைன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஒருவேளை அசெட்டை வந்து சேல் பண்றாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க, டிஸ்கார்ட், டெமாலிஷ், டெஸ்ட்ராய் பண்றாங்கன்னா அந்த கேஸ்ல சேல் வேல்யூ லெஸ் தென் ரிட்டன் டவுன் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா அது டெபிசிட் அப்படின்னு சொல்லுவோம். அதை இங்க என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் அலௌட் அஸ் டெர்மினல் டெப்ரிசியேஷன், இட் இஸ் அலௌட் அஸ் டிடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எப்போ ஒரு சேல் வேல்யூ லெஸ் தென் ரிட்டன் டவுன் வேல்யூவா இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டெர்மினல் டெப்ரிசியேஷன். Okay, and sale value is greater than written down value அப்படின்னா that is surplus up to காஸ்ட் வரைக்கும் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க என்னவா கருதணும் அப்படின்னா பேலன்சிங் சார்ஜ் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் தி இயர்லியர் டிடக்ஷன் அலௌட் அண்டர் செக்ஷன் 32(1)(1). ஸோ நீங்க அதை வந்து பேலன்சிங் சார்ஜா சொல்லி அண்ட் இட் இஸ் சார்ஜபிள் அண்டர் செக்ஷன் 41 இஸ் நத்திங் பட் டீம்டு இன்கம், அது கீழே டாக்ஸ் பண்ணும். ஓகே, எப்போ சேல் வேல்யூ இஸ் கிரேட்டர் தன் ரிட்டன் டவுன் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா. அண்ட் சேல் வேல்யூ வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கழிச்சிங்க அப்படின்னா எக்ஸஸ், இந்த எக்ஸஸ் நீங்க என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி, ஒருவேளை டெப்ரிஷியபிள் அசெட்டா இருந்துச்சு அதை நீங்க வித்தீங்க அப்படின்னா அது மூலமா வரக்கூடிய கெயினோ லாஸோ ஆல்வேஸ் எப்படிதான் இருக்கும் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் தான். இதை வந்து நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் இன்னைக்கு செஷன்ல வந்து கவர் பண்ணணும்னு நினைச்ச விஷயம் இவ்வளவுதான். 5 செக்ஷன் பார்த்துருக்கோம், கிளியரா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். And thanks for watching. We'll see you in another video. Bye bye.